சரி, ஷாபான்ல எங்களோட மக்கள் செய்யக்கூடிய ஒரு விதத்தான விஷயம் என்ன? இந்த ஷாபானுடைய சவே பராத் விளங்கிட்டானே, அந்த சவே பராத்னா அது பிரபல்யம் சரியா. அந்த அந்த 15ஆவது நாள் என்று சொல்லி இவங்க செய்கிறாங்க தானே, இதுக்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதெல்லாம் 15 அப்படி என்று சொல்கிற அந்த எண்ணத்தை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, 15ஆவது நாள் என்கின்ற எண்ணத்தை வைத்துத்தான் அந்த நாளை என்ன செய்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எந்த விதமான மார்க்க ஆதாரமும் இல்லை. சிறப்பு சம்பந்தமாக இது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா விதமான செய்திகளும் பலகீனமானது. கடைசியாக ஒரு விஷயம், இந்த ஷஅபான் மாதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய கடைசியான ஒரு விஷயம் என்று சொன்னால், ரமலான் மாதத்துக்குள்ள நம்ம விடுபட்ட நோன்பை கலா செய்ய இந்த மாதம் கலா செஞ்சிடுவோம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் கலா செஞ்சிடுவோம். அப்படி 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 போய் கடைசி எங்கே வந்து நிற்கும், ஷஅபானில் வந்து நிற்கும். இது விட்டா இனி நம்ம கலா செய்ய முடியாது அப்படின்னு ஷஅபானில் நிறைய பேர் என்ன செய்வாங்க, கலா செய்வாங்க. அதுக்குள்ள ஒரு 4 எண்ணம். என்ன 4 எண்ணம்? திங்கட்கிழமை நோன்பு பிடிக்கிறேன், கலா நோன்பை பிடிக்கிறேன், ஷஅபானுடைய நோன்பை பிடிக்கிறேன் என்று சொல்லி 3 நோன்பு 4 நோன்பு ஒரே நாளில் பிடிச்சி 3 சிறப்பும் கிடைக்குமான்னு கேட்குறது. 3 சிறப்பும் கிடைக்குமான்னு அரஃபா நாளில் கலா நோன்பு செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. கலா நோன்பை பிடிக்காம ஒரே நேரத்தில் என்ன செய்யறது, இந்த மாதிரி செஞ்சுக்கலாமா அப்படின்னு. இது சம்பந்தமா இந்த கேள்வி ஆரம்பத்திலேருந்தே ஒரு கருத்து முரண்பாடு உள்ள கேள்வி. ஒரு ஆள் லுஹரும் தொழல அசரும் தொழல, இமாமுக்கு பின்கால போய் 4 ரக்காத்தான் 2 நியத்து வைக்கிறார், லுஹர் அசர் 2 இதற்குள் அடங்கட்டும் அப்படின்னு. சரியா வருமா? சரியா வராது. 2 தனித்தனியாக தொழணும். அது 4 ரக்காத்தான். இதில் சிஸ்டம் ஆடு சிஸ்டம் ஒன்று தான், ஒரே மெத்தடில் தான் தொலை போறீங்க, எல்லாமே ஒன்று தான். ஆனால் என்ன செய்யாது, அதில் வராது. அதே மாதிரி ஒரு நோன்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது ஃபர்லா கடமையான நோன்பை விட்டு அந்த விடுபட்ட நோன்பை பிடிக்கிறீங்க, கலா செய்றீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய கூலி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றில் அரபா நோன்பை நியத்து வைக்கணும் அல்லது கலா நோன்பை நியத்து வைக்கணும். மற்றபடி 2 வச்சு என்ன செய்யாது, 2 நிறைவேறாது. ஆனால் ஷஅபான் மாதத்துக்காக நீங்கள் பிற்படுத்துற இதுக்காக எவ்வளோ பெரிய பாவம். ரமலானில் விடுபட்ட நோன்பு ஷஅபானில் நிறைய பிடிக்கணும்ன்றதுக்காக வேண்டிய என்னது, ஷஅபானுக்கு பிற்படுத்தினா அதுவும் பாவம். ஒருவர் இரவு நேரத்தில் நிறைய ரசூலா தொழுதிக்கிறாங்கிறதுக்காக வேண்டி 5 நேர தொழுகை நைட்டு தொழுகை எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இது. அந்தந்த நேரத்தில் தொழணுமே, நிறைய சிறப்பு இருக்கிற இரவு நேரத்தில் எடுத்துக்காக அந்த மாதிரி தொலை இயலாது. இதே தான். இதனால தான் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து முரண்பாடு வந்தது. கடமையான குளிப்பு 2 ஒன்று சேர்ந்துட்டா, 2 கடமையான குளிப்பு, வெள்ளிக்கிழமை குளிக்கணும், கடமையான குளிப்பு தான் உங்களுக்கு 2 முறை குளிக்கணுமா அப்படின்னது ஒரு பிரச்சனை என்ன செஞ்சு வந்தது. அதாவது வெள்ளிக்கிழமை குளிக்கணும், கடமையான குளிப்பும் இருக்குது. எவ்வளோலாம் யோசிக்கிறான் பார்த்தீங்களா. இந்த 2 குளிப்பும் ஒரே நாளில் வந்துட்டு என்ன செய்யறது, நாங்கள் அதை பற்றி யோசிச்சதே இல்லையே, 2 ஒரே குளிப்பாக நினச்சி தான் என்ன செஞ்சுக்கிறோம், குளித்திருக்கிறோம். ஆனால் இதை எப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் இவர்கள் மற்ற விஷயங்களுக்கு சொன்னதை இதில் சொல்றது பொருத்தம் இல்லை. சில அறிஞர்கள் ஷேக் அல்பானியில் என்ன சொன்னாரா, 2 குளிப்பு குளிக்கணும், 2 குளிப்பு குளிக்கணும், அதுக்கு தொழுகை நோன்பு இதை ஆதாரம் காட்டினார். ஆனால் அல்லாஹு ஆலம் குளிப்பு விஷயத்தில் அது என்னது, அது வந்து ஒத்து வரக்கூடிய ஒரு அம்சம் அல்ல. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை குளிப்புக்குரிய காரணத்தை சொல்லிக்கிறாங்க, இதுக்குரிய காரணத்தை சொல்லிக்கிறாங்க. காரணத்துக்காக வேண்டி தான் குளிப்பு, காரணம் இல்லாமல் வெறும் குளிப்பு அல்ல. அப்போ அந்த காரணம் இருப்பதனால இது 2 ஒரே விஷயத்தில் நடந்து முடிவதனால இதுவும் அதுவும் என்ன செய்யாது, ஒன்று சேராது. இரண்டாவது, குளிப்பதே நமது கடமை, அது வணக்கம், அது உண்மை. ஆனால் தொழுகை நோன்பு மாதிரியான ஒரு வணக்கம் அல்ல அது. இது இபாதா தௌகீஃபியா, இது இபாதா தௌகீஃபியா அல்ல. அதனால அதுவும் என்ன செய்யாது, அதில் ஒன்று சேராது என்பதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ ஷஅபானில் ஒருவர் கட்டாயமாக ஏற்கனவே கலா செஞ்ச விடுபட்ட நோன்புகளை பிடிக்கணுமான்றதுக்கு ஒரு ஆதாரம் வைக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ரமலானில் விடுபட்ட நோன்புகளை ஷஅபானில் தான் என்ன செய்வேன், கலா செய்வேன். லி மகானதி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களிடத்தில் நான் இருக்கின்ற அந்த இடத்தின் காரணமாக, நெருக்கமாக இருக்கிறது, வேலைகள், குடும்ப வாழ்க்கை, இந்த மாதிரியான விஷயங்களால் நோன்பு பிடிக்க நினைப்பேன். என்னால் என்ன செய்ய முடியாது, ஷஅபான் வரைக்கும் பிடிக்க முடியாது. இந்த நிலைமை என்ன செய்யும், எனக்கு ஆகும் எப்படி என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப எப்ப கலா செய்றாங்க, ஷஅபான். இதை வச்சு சிலர் என்ன செய்றாங்கன்னு சொன்னால், ஒரு வருடத்தை நோன்பை அந்த வருடத்துக்குள்ளே என்ன செஞ்சிடணும், கலா செய்து விட வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹு ஆலம் இந்த செய்தியில் அந்த ஷஅபானுக்குள்ள கலா செய்யாட்டி பெரும் பாவம் என்ற ஆதாரம் எதுவும் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கடா, நான் அடுத்த ரமலானுக்கு முந்தி என்ன செய்யறேன், கலா செய்ய ஷஅபான்ல முயற்சி செய்கிறேன். இதான் காட்டுது செய்தி. ஷஅபானுக்குள்ளேயே நான் கலா செய்ய முயற்சி செய்கிறேன் ஆயிஷா ரலியல்லாஹு செயல்பாடை காட்டுதே ஒழிய, ஆயிஷா ரலியல்லாஹு எங்கேயும் சொல்லலை அடுத்த ரமலான் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, கலா செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லலை. அதனால என்ற அளவுக்கு ஷஅபானுக்கு முந்தையே நம்ம ஷஅபான்லயே கலா செஞ்சு முடிக்க பார்க்கணும். ஆனால் ஷஅபான்ல முடியாமல் போனவர்களுக்கு அடுத்த இந்த ரமலானுக்கு பிறகும் என்ன செய்யலாம்,
கலா செய்யலாம். அதுக்கு இந்த ஹதீஸ் எந்த விதமான தடையும் செய்யவில்லை என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஷஅபான் சம்பந்தமாக நான் சுருக்கமாக முடிந்த செய்திகள். அது அல்லாமல் ஷஅபானுடைய பலகீனமான ஹதீஸ்கள் இன்னும் உள்ள விஷயங்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது விரிவாக போகும் என்பதனால ஓரளவு சுருக்கமாக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு மத்தியில்